இலங்கை தொடர்பில் தவறான ஆதாரமற்ற கதைகள் வெளியிடும் கனடா. இலங்கையில் ஸ்ட்ராலிங் இறுதி முடிவுக்காக அடுத்த வாரம் கூடுகின்றது ஆணைக்குழு. இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதில் தாமதம். ஐக்கிய நாடுகளின் அமைதிப்படையில் இலங்கை படையினர் குறித்து எழுந்துள்ள சர்ச்சை. தேயிலை தோட்டங்கள் குறித்து விவசாய அமைச்சர் பிறப்பித்துள்ள உத்தரவு. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் இடையே விமான சேவை. ஆளுங்கட்சியில் முக்கிய அமைச்சு பதவி. இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றது என்று ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கனடா மீண்டும் சுமத்தக்கூடாது என இலங்கையின் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயரத்ன வேண்டுகோள் விடுத்துள்ளார். கனடாவின் பன்னாட்டு அபிவிருத்திக்கான பிரதி அமைச்சர் கிறிஸ்டோபர் மெலன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் இலங்கை வருவாயிட்டல் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பது, பொருளாதார நிலைத்தன்மை ஏற்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் இலங்கை பொருளாதார ராஜதந்திரத்துக்கு கொடுத்துள்ள முக்கியத்துவம் போன்றவை தொடர்பாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் எடுத்துள்ளார். அத்துடன் இவை நல்லிணக்கத்தையும் அமைதியையும் ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கு சமாந்தரமாக இடம்பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் இடம்பெற்ற மோதல்கள் தொடர்பில் இனப்படுகொலை என்ற தவறான கதைகளை வெளியிடும் விதத்தில் கனடா அண்மைய காலங்களில் உயர்மட்டத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புகள் தொடர்பில் இலங்கையின் ஆழ்ந்த கவலை தொடர்பாக குறிப்பிட்டுள்ளார். கனடா இலங்கையுடன் ஆக்கப்பூர்வமான விதத்தில் ஈடுபாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் பேச்சுவார்த்தை மற்றும் நல்லிணக்கத்துக்கான முயற்சிகளுக்கு உதவுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கையில் ஸ்ட்ராலிங் சேவையை செயல்படுத்துவது தொடர்பான மேலதிக விவாதங்களுக்காக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அடுத்த வாரம் கூடும் என தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனகயர தெரிவித்துள்ளார். இதன்போது ஸ்ட்ராலிங்குக்கு வழங்கப்படும் உரிமத்தின் தன்மை குறித்து ஆராயப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னர் ஆணைக்குழுவின் முடிவு ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய ஸ்ட்ராலிங் வலையமைப்பை இலங்கையுடன் ஒன்றிணைக்கும் முன்முயற்சி குறிப்பாக கொழும்புக்கு வெளியே உள்ள பகுதியை வைஃபை இணைப்பு சிக்கல்களை தீர்ப்பதன் நோக்கமாக கொண்டுள்ளது என்று ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்துள்ளார். அதிக மக்கள் தொகை கொண்ட நகர்ப்புறங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் பாரம்பரிய தொலைத்தொடர்பு வழங்குநர்கள் போலல்லாமல் ஸ்ட்ராலிங் உலகளவிய அளவில் சேவையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. போராட்டத்தை மட்டுமே பயிற்றுவித்தவர்களின் எதிர்ப்பு காரணமாக இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் மானுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சினால் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் யஹமு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற மக்கள் சேவையின் 15வது கட்டத்தின் முதல் நாள் நிகழ்வு பதுளை கால்பந்து விளையாட்டு மைதானத்தில் நேற்று மனுஷ நாணயக்கார அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர், ஜனாதிபதி கூறியது போன்று கண்ணாடி பாலத்தில் இரும்பு காலணிகளை அணிந்து கொண்டு கடினமான பயணத்தை ஆரம்பித்தோம். அந்த பயணத்தில் அந்த இரும்பு காலணிகள் எவ்வளவு கடினமாக இருந்தன. உவா மாகாணத்தின் தலைநகரம் பதுளை வரலாற்றை விட இன்று அதிகமான அபிவிருத்திகள் எட்டப்பட்டுள்ளன. பதுளையை மேலும் அபிவிருத்தி செய்யக்கூடிய பாரிய நிலைப்பாட்டை கொண்ட மாவட்டம் பதுளை மாவட்டம். இலங்கைக்கு அதிக சுற்றுலா பயணிகளை வரவழைத்து குறிப்பிடத்தக்க அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடிய மாவட்டமாகும். அதற்கான அடிப்படை ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பெருந்தோட்டங்கள் பாரிய ஆதாரத்தை வழங்குகின்றன. தோட்டங்களை அப்படியே வைத்து அரசாங்கத்தின் தோட்டங்களையும் நமது தொழிலாளர்களையும் பயன்படுத்தி இருக்கின்ற பழைய தேயிலை செடியை வைத்து தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து முதலாளிகள் மாத்திரமே பணக்காரர்களாகும் முறையை மாற்றுவோம். ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணிகளுக்கு பங்களாதேஷ் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த சித்திரவதை மற்றும் சட்டத்திற்கு புறம்பான கொலைகளில் ஈடுபட்ட அதிகாரிகளை அனுப்பியதாக குற்றஞ்சாட்டும் ஆவணப்படம் ஒன்று கடந்த வாரம் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபை அமைதி காக்கும் படையினருக்கான அதன் திரையிடல் செயல்முறையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜேர்மன் ஒளிபரப்பாளர், ஸ்வீடனை தளமாக கொண்ட புலனாய்வு நிறுவனம் மற்றும் ஜேர்மன் செய்தித்தாள் ஆகியவற்றின் கூட்டு விசாரணையின்படி பங்களாதேஷ் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் மனித உரிமை மீறல் தொடர்பான கடுமையான குற்றச்சாட்டுகளுடன் கூடிய அதிகாரிகளை அமைதி காக்கும் படையினராக அனுப்புவது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை கண்ணை மூடிக்கொண்டிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழமையான ஊடக சந்திப்பில் ஆவணப்படம் பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட போது ஐக்கிய நாடுகளின் பேச்சாளர் தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜரிக் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்சர் குற்றச்சாட்டுகளை அறிந்திருப்பதாகவும் ஆவணப்படத்தை அவர்கள் பார்த்ததாகவும் கூறியுள்ளார். அமைதி காக்கும் திணைக்களத்தில் உள்ள தமது சகாக்களும் ஆவணப்படத்தின் தயாரிப்பாளர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். மனித உரிமைகளுக்கான மரியாதை மற்றும் அர்ப்பணிப்பு உட்பட செயல்திறன் மற்றும் ஒருமைப்பாட்டின் மிக உயர்ந்த தரத்தை பூர்த்தி செய்யும் பணியாளர்களை பணியமர்த்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை உறுதி பூண்டுள்ளது. இதற்கான பணியாளர்களின் மனித உரிமைகள் திரையிடல் கொள்கையின் கீழ் தொடர்புடைய நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகள் நிறுவியுள்ளது என்று டுஜரிக் வலியுறுத்தியுள்ளார். அமைதி காக்கும் படையினரின்
திரையிடல் 3 பகுதிகள் உள்ளன என்றும் பேச்சாளர் விளக்கினார். ஒன்று சுய சான்றிதழை உள்ளடக்கியது, இரண்டாவது அனுப்பும் நாட்டின் சான்றிதழை உள்ளடக்கியது, அத்துடன் இதில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் நடைமுறையும் உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். எனினும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் குறித்த நாடுகளினால் சீருடை அணிந்த பணியாளர்கள் பணியமர்த்த மாட்டாமல் போகலாம் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையால் திருப்பி அனுப்பப்படலாம் என்று பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள பராமரிக்கப்படாத தேயிலை தோட்டங்களை மீள பெற்றுக் கொள்ளுமாறு இலங்கை தேயிலை சபைக்கு விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சர் மஹிந்த அமரவீர அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். குத்தகை அடிப்படையில் தனியார் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வழங்கியுள்ள தேயிலை தோட்டங்கள் தொடர்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை உரிய முறையில் பராமரிக்கப்படாத தேயிலை தோட்டங்களின் குத்தகை ஒப்பந்தங்களை முடிவுறுத்தி மீளாக பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தேயிலை தோட்டங்களை அரசாங்கம் குத்தகை அடிப்படையில் 28 நிறுவனங்கள் வழங்கியுள்ளது. இவ்வாறு குத்தகைக்கு வழங்கப்பட்ட நிறுவனங்களில் 5 நிறுவனங்கள் மட்டுமே உரிய முறையில் தோட்டங்களை பராமரிப்பதாக தேயிலை சபை அமைச்சருக்கு அறிவுறுத்தியுள்ளது. தேயிலை தோட்டங்களை குத்தகைக்கு எடுத்த நிறுவனங்கள் தேயிலை செய்கை உரிய முறையில் மேற்கொள்வதில்லை எனவும் சரியான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து இஸ்மாயிலாபாத்துக்கு நேரடி விமான சேவை தொடங்குவதன் மூலம் விமான சேவை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இலங்கையும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது கொழும்பிலிருந்து பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் கராச்சி மட்டுமே நேரடி விமானங்கள் இயக்கப்படுகின்றன. அத்தோடு விமான சேவையை அதிகரிப்பதன் அவசியம் குறித்து கலந்துரையாடுவது தொடர்பாக சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள பாகிஸ்தானின் மத அலுவல்கள் மற்றும் சர்வமத நல்லிணக்க அமைச்சர் சௌத்ரி சாலிகாசின் மற்றும் புத்த சாசன அத்தோடு மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்றுள்ளது. நாட்டின் தற்போதைய அரசாங்கத்தில் முக்கிய அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ளாத தன்னால் முடியும் என முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அத்தோடு அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளுமாறு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டால் முக்கியமான அமைச்சு பதவியை கூட பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தங்களுடன் இணைந்து பயணிக்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார்.